எனக்கு என்ன எவனாயிருந்தா எனக்கு என்ன எவனாயிருந்தா எனக்கு என்ன நாங்கள் மர்மம் நாங்கள் வலிமை அவர்கள் விளம்பர சதகாமை எதிர்த்து நிற்போம் என்னை பிடிச்சா பிடி என் முடியை கூட முடியாது நாம் ஒன்று பருவம் நீ கெட்டவன் என்றால் நான் உன் வில்லன் எவனாயிருந்தா எனக்கு என்ன. அஸ்ஸலாமு அலைக்கும் மை மக்களே, எங்களோட முஸ்லீம் வல்லையும் சில பைத்தியம் வலிக்குது. இஃப்தார் என்ற பெயரில் இந்த கிறுக்குவல் என்ன செய்யுதுன்னு கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. அடக்கிருக்க நபிசாக்களா, என்னடா செஞ்சு கொண்டிருக்கிறீங்க? நாமல் ராஜபக்சக்கு சுண்ணத்திருக்க போகிறீங்களா? இல்லாட்டி அவனுக்கு முஸ்லீம் கேர்ள் யாரோ சரி கல்யாணம் முடிச்சு கொடுக்குறதுக்கு மனமேடைக்கு எடுத்து போகிறீங்களா? இன்னும் 2-3 விஷயம் அதில் கொஞ்சம் மிஸ் ஆகிக்குது. 2-3 யானையை போட்டி தான் வேறமாக இந்திக்குது. இந்த நோம்பு நேரம் என்னதுடா செஞ்சு கொண்டிருக்கிறீங்க? நாமளை பார்த்து பாவப்படுறதா, உங்களை பார்த்து கோவப்படுறதா தெரியாமல் இருக்கி. ஆனால் உண்மைக்குண்டா இதே மாதிரி வேலையெல்லாம் எங்கடா ஆளுக்கு தான்டா செய்யலும். பழசெல்லாம் மறந்துட்டீங்க. மூலமாக ஆள் எல்லாத்தையும் ரிப்பேர் பண்ணுறது சரியான கஷ்டம்டா. நீங்கள் திருந்துறதுக்கு சான்ஸே இல்லை. அதுவும் நோம்பு நேரம் செய்கிறீங்க. இதில் உங்களுக்கு நன்மை கிடைக்குன்னு நினைக்கிறீங்களா? முஸ்லீம் ஜனாசாக்களை எரிக்கிற நேரம் நீங்களாம் எங்கடா இருந்தீங்க? எல்லாம் செஞ்சீங்க, ஆனால் ஒரே ஒரு விஷயம்தான் மிஸ்ஸிங் ஆகிக்குது. ஃபங்க்ஷன் முடிஞ்சோன்னே அவனோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிடுச்சு. அப்போ தான் கம்ப்ளீட் ஆகிருக்கு. இந்த ஜெம்மம் மட்டும் இல்லை, இன்னும் 7 ஜெம்மம் எடுத்தாலும் நீங்கள் திருந்துறதுக்கு வாய்ப்பே இல்லை ராஜா. எனிவே, ஆனவரை சொல்லிவிட்டேன். அல்லாஹ் தான் காப்பாற்றணுண்டு அவங்கள. அஸ்ஸலாமு அலைக்கும், குட் பை. இந்த இஃப்தார் வைக்கிற எல்லாரும் இஃப்தார் வைக்கிறாங்க. அந்த குரூப் இஃப்தார், இந்த கம்பெனி இஃப்தார், அந்த அரசியல் கட்சி இஃப்தார், இந்த அரசியல் எல்லாமே இஃப்தார் வைக்கிறேன். ஏன் இஃப்தார் வைக்கிறது? அல்லாஹ்வுக்காக வேண்டியா? அல்லாஹ்வுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இருக்காது. இஃப்தார்ன்னு சொன்னால் ஒரு ஏழைக்கு நீங்கள் இல்லாத ஒரு ஆளுக்கு கொடுத்தேன்னு சொன்னால் அது அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். அது உங்களுக்கும் அவருக்கும் மட்டும்தான் தெரியும். ஆனால் இந்த இடத்துல கம்பெனிகளாக அல்லது வேறு வேறு அமைப்புகளாக செய்ய போக்கள் அவங்க எதிர்பார்க்கறது என்னன்னு சொன்னால் அவங்களோட பிரபல்யத்தை, அந்த இடத்துல அவங்களோட பேர் போடணும். இந்த இடத்துல நான் இதை செய்தேன் அந்த பேர் வரணும். இதைத்தான் எல்லாரும் எதிர்பார்க்கறது. அப்போ அந்த எதிர்பார்ப்பு ஏற்படுத்துறது இது நஃப்ஸ் சொல்லுது. ஒரு அமலை அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யாம வேறொரு நோக்கத்துக்காக வேண்டி நீ செய். ஆனால் அமல் தான் அமல் தான் அந்த அமலை அல்லாஹ்வின் பக்கம் திருப்பாம இன்னொரு பக்கத்தில் திருப்பிடுறது. இப்படி திருப்பி விட்டான்னு சொன்னா அந்த அமல்ல அஞ்சாத்துக்கும் பொறுமதி இல்லை. அதுல அது அல்லாஹ் சொல்லுவான், நீ அவனுக்காக வேண்டி தான் நீ செஞ்ச, அதனால அது அவன்கிட்டே நீ கூலி கேட்டுக்கோ, என்கிட்ட கேட்காது. இப்படி நடந்துடும்.